தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெரம்பூரில் விஜய் வெற்றி பெற உதவி செய்யும் அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பெரம்பூரில் விஜய் வெற்றி பெற உதவி செய்யும் அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். வருகிற சட்டசபை தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜய் களமிறங்குகிறார். விஜய் வெற்றி பெற அதிமுக உதவி செய்கிறது. இது அதிமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றனர். அதிமுக தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை. விஜயை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தில் யாரும் போட்டியிடவில்லை. அந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதியில் பாமகவுக்கு செல்வாக்கு கிடையாது. அங்கு வன்னியர்கள் யாரும் கிடையாது. ஆக செல்வாக்கு இல்லாத பாமக வேட்பாளரை பெரம்பூரில் அதிமுக நிறுத்துகிறது. இது வேண்டுமென்றே அதிமுக செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். நடிகர் விஜயை வெற்றி பெற வைப்பதற்காக அதிமுக இந்த முயற்சியில் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜயை களமிறக்கியிருப்பதன் மூலமாக நடிகர் விஜய் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குகளை பிரிப்பார். அது திமுகவுக்கு எதிராக அமையும். சுலபமாக அதிமுக வெற்றி பெறும். அதற்கு நன்றி கடனாக பெரம்பூரில் நடிகர் விஜயை வெற்றி பெற வைக்க எடப்பாடி இந்த காரியத்தை செய்துள்ளார் என்று குற்றம் சாட்டுகின்றனர். நடிகர் விஜயை வெற்றி பெற வைக்க எடப்பாடி பழனிசாமி அங்கு அதிமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை. பாமக வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். பாமகவுக்கு அதிமுகவினர் வேலை பார்க்க மாட்டார்கள். ஆக விஜய் எளிதில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. அதாவது சட்டசபை தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக விஜய் தோல்வியடைந்த பிறகு அதிமுக கூட்டணிக்கு அவர் வருவார். ஆகவே அதிமுக கூட்டணிக்கு அவரை இழுப்பதற்காக இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆக விஜயை எதிர்த்து அதிமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை. விஜய் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடப்பாடி எடுத்துள்ளார். விஜயை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளர் போட்டியிடுகிறார்.